வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட உள் மாவட்டங்களில் அதிகபட்சமாக 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் எச்சரிக்கை. நீலகிரியில் வாக்கு எண்ணும் மையத்தில் பொருத்தப்பட்டிருந்த 173 சிசிடிவி கேமராக்களும் 26 நிமிடங்கள் செயலிழந்தன. அதிக வெப்பம் மற்றும் போதிய காற்று வசதி இல்லாததால் இயங்கவில்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா விளக்கம். வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் இல்லாத வகையில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதகையில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படாதது குறித்து பாஜக வேட்பாளர் எல் முருகன் வலியுறுத்தல். நீலகிரியில் குறிப்பாக இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூமில் இந்த கேமராக்கள் ஆனது கேமராவினுடைய அந்த விசிபிலிட்டி அந்த திரையை அந்த குறிப்பாக அந்த கட்சிகள் பார்க்கின்ற அந்த திரைக்கு அவர்களுக்கு 20 நிமிஷமாக அந்த இது டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபால்ட்டெல்லாம் வராமல் பார்க்க வேண்டியது தேர்தல் கமிஷனுடைய ஒரு முறையான பணியாக இருக்கிறது. கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் பெற்ற குகேஷுக்கு 75 லட்சம் ரூபாய் பரிசு. கேடயம் வழங்கியும் வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமுக்கு கட்டணம் வசூலிப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கட்டணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். விஜயகாந்திற்கு வரும் 9ஆம் தேதி டெல்லியில் வழங்கப்படுகிறது பத்மபூஷன் விருது. உள்துறை அமைச்சகத்திலிருந்து அழைப்பு வந்திருப்பதாக பிரேமலதா தகவல். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். வழக்கு ஆவணங்களை சிபிசிஐடி வசம் ஒப்படைத்த தாம்பரம் போலீசார். கோயில்களை இடித்த அவுரங்கசீப்பை புகழும் கட்சிகளுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருப்பதாக கர்நாடகாவில் பிரதமர் மோடி பரப்புரை. சத்ரபதி சிவாஜி உள்ளிட்ட மன்னர்களை காங்கிரசின் இளவரசர் அவமதிப்பதாகவும் குற்றச்சாட்டு. கடும் வெயிலால் பாறைகளாக காட்சியளிக்கும் குற்றால அருவிகள். பாபநாசம் அகஸ்தியர் அருவிகளில் நீர் விழுவதால் குவியும் சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த பக்தர்கள். இலவச தரிசனத்திற்காக 4 மணி நேரம் காத்திருப்பு. கிருஷ்ணகிரி அருகே இருசக்கர வாகனத்தை ஏற்றி இளைஞர் கொலை. கஞ்சா மற்றும் மது அருந்திவிட்டு தாக்கியவர்களை பிடிக்கச் சென்றபோது சம்பவம். கோவையில் நகைக்கடையில் 50 சவரன் அளவுக்கு தங்க நாணயங்களை திருடிய ஊழியர் சிசிடிவி காட்சி அடிப்படையில் கைது. 122 தங்க நாணயங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர். ராமநாதபுரம் அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது அடுத்தடுத்து மோதிய 2 வாகனங்கள். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அருகே நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் பராமரிப்பு பணி. திருவான்மியூர், பெருங்குடி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நாளை மறுநாள் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படாது என அறிவிப்பு.
கொடைக்கானல் மலைப்பகுதியில் 4வது நாளாக பற்றி எரியும் தீ. தீயை அணைக்க 300க்கும் மேற்பட்ட வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் போராட்டம். மாவட்ட நீதிமன்றங்களில் 2000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நேரடி தேர்வு மூலம் நிரப்ப நடவடிக்கை. அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவிப்பு. வறட்சி நிவாரணத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் போராட்டம். மத்திய அரசு நேற்று 3400 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் அது போதாது என முழக்கம். டெல்லி காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி ராஜினாமா. ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்ததற்கு எதிர்ப்பு. ஐபிஎல் தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்யுமா ஆர்சிபி? குஜராத்துக்கு எதிரான போட்டியில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 8 இடங்களில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேல் வெப்பம் பதிவாகியுள்ளது. உள் மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக இருந்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 108.32 டிகிரி, சேலத்தில் 107.42 டிகிரி, திருப்பத்தூரில் 107.24 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. தருமபுரியில் 105.8 டிகிரி, கரூர் பரமத்தியில் 104.9, திருத்தணியில் 104.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் தகித்தது. இதர உள் மாவட்டங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 98 டிகிரியும், நுங்கம்பாக்கத்தில் 95.36 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. மே 1ஆம் தேதி வரை வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், உள் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி முதல் 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கக்கூடும் என்பதால் அசௌகரியம் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மே 1ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் 29ஆம் தேதி வரை மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு சார்பில் ORS எனப்படும் உப்பு சர்க்கரை கரைசல் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதை யாரெல்லாம் எடுத்துக் கொள்ளலாம், இதன் பயன்பாடு என்ன என்று நியூஸ் 8 சிறப்பு செய்தியாளர் சுபாஷிற்கு பொது சுகாதார இயக்குநர் செல்வ விநாயகம் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த ORS யாரெல்லாம் எடுத்துக்கணும்? ஏன்னா குழந்தைகள் எடுத்துக்கலாமா, இல்ல பெரியவங்க எடுத்துக்கலாமா, இல்ல உடல் சோர்வு எடுத்து இந்த ஒவ்வாமைகள் இருக்கிறவங்க எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு கேட்டகரைஸ்ல இருக்கு. டாக்டர்ஸ் அட்வைஸ் எப்படி? ORS அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் எடுத்துக்கலாம். ஆனா எங்களோட அட்வைஸ் என்னன்னா, ரொம்ப சிறிய குழந்தைகள் எப்படியும் நாங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இதுக்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிக்கிறதால ரொம்ப சின்ன குழந்தைகள் PHCக்கு அனுப்பிடுவோம். மற்றபடி பெரியவர்கள் இது ஒரு ரீஹைட்ரேஷன் தான். அதாவது சால்ட் நம்ம வியர்வில் நிறைய லாஸ் ஆயிட்டதால அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இதை கொடுக்குறோம். நம்ம வழக்கமா எடுக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் கூட இதையும் சேர்த்து இந்த ரீஹைட்ரேஷன் எடுத்துக்கலாம். போதுமான எங்களோட ஹெல்த் ஒர்க்கர் எந்த அளவுக்கு தேவைன்றத அதுக்கு ஒரு ஷெட்யூல் போட்டு சார்ட் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கூடுதலா எடுத்துக்கிறதால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. பட் இதனோட நேச்சரே என்னன்னா, தேவைக்கு ஏற்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துப்பீங்க. இப்ப பொதுமக்கள் தயங்காம மருத்துவர்களை பார்க்கலாம். உடல் ஒவ்வாமையை எப்படி இதில் ஐடென்டிஃபை பண்றது டாக்டர்? ஏன்னா இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா வெயிலோடைய பின் தாக்கங்கள் ரொம்ப மோசமா இருக்கு. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் அணுகிறது, மருத்துவர்களை அணுகிறது? இப்போதைக்கு மைல்டா இருக்கும்போது நீங்க வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் போறோம். ஸோ உங்களுக்கு தலைவலி வருது, மயக்கம் வருது, எக்ஸாஸ்டட் ஆகுது, கை காலில் அந்த ஒரு பிடிப்பு வருது,
இல்லை தலை சுத்தல் வருது, வாமிட் வருது, இதெல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஆஃப் த ஹீட் வேவ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் எங்களோட அட்வைஸே என்னன்னா உடனுக்குடன் நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களோ இல்லை மருத்துவமனைகளோ அணுகிடுங்க. ஸோ 108 கால் பண்ணோம்னாவே உங்களை நியர்பை ஃபெசிலிட்டிக்கு அழைச்சி போவாங்க. இப்போ இன்னொரு அட்வைஸ் என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த மாதிரி ஏற்பட்டவங்க சிம்டம்ஸை நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்து போகிறதுக்கு முன்னாடியே கூல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் போகும்போது அந்த ரேபிட் கூலிங் சொல்லுவோம். ஸோ அதை கொடுத்துட்டு மற்ற கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி.